அதனாலதான் எனக்கு உங்களும் உங்கள் பிள்ளைகள் படிக்கணும், உங்க பிள்ளைகள் வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இந்த பகுதியில் நிறைய திட்டங்கள் வர வேண்டும், நிறைய முன்னேற்றங்கள் நடக்க வேண்டும். அதற்கு நல்ல ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஒரு பெண் உரிமைகளுக்காக எங்க வேணாலும் போய் போராடி இப்போ அவருக்கு சமீபத்தில் பெண்ணை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி கைது செய்தாங்க போலீஸ்ல. அந்த அளவுக்கு உறுதியானவர். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அவர் இங்கே வெற்றி பெற்றால் அடுத்த 2 வாரங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இன்னும் 2 வாரம் தான். 2 வாரத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அது வரணும். நான் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா. ஏதோ வராரு போறாரு, அவர் பொம்மையா வச்சிட்டு இருக்கிறாங்க. அவரை சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் அவரை பேரை சொல்லி கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் இல்ல. பெண்கள் கற்பழிக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கூட பார்த்தா ஒரு 14 வயசு பெண் திருவண்ணாமலையில அங்க பிரம்மதேசம் ஒரு கிராமத்துல 14 வயசு குழந்தைய 8 பேர் போதையில நேற்று ராத்திரிமா அதெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு மருத்துவமனையில். இதெல்லாம் தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஒரே வழி, ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குங்க. இங்க சௌமியா இங்க வெற்றி பெறா நிச்சயமாக மாற்றம் வர வேண்டும். அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு இங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்சி ஜாதி மதம் ஏனோ எதுவும் பார்க்காதீங்க. நல்ல ஒரு வேட்பாளர், நேர்மையான வேட்பாளர், உங்களுக்காக உழைக்கின்ற சௌமியா அங்குமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.